இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை, மொத்தம் 24 கேசஸ் இதே மாதிரி 24 கேசஸ் அப்படியே வரிசையாக அப்படியே ஹைவேஸில் சம்பவம் நடக்கிறது, மர்டர் நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. அது 10 வருஷம் அப்படியே நடந்துருந்தது. யார் பண்ணுறாங்க யாருக்கு தெரியல. அதுக்கு பிறகு தான் கடைசியில் 9th January 2005 20 வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும்போது, எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் என் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நாங்கள் டீமை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகள் நம்ம செக்யூர் பண்ணிட்டு வந்தோம். மொத்தம் நாங்கள் 15 குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம். 13 அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம். மேரட் பக்கத்தில், உத்தரப்பிரதேசில் மேரட்டில் 2 பேருக்கு என்கவுண்டர். முக்கியமான அவங்க குற்றவாளி நம்பர் 3 and 4 ரொம்ப பூரா அண்ட் ஜீத்தன் ரொம்ப முக்கியமான. A1 ஓமா பவரியா, A2 ஜெகதீஷ், A3 ஜீத்தேந்திர பூரா. 3 and 4க்கு என்கவுண்டர் ஆகிடுச்சு. A1 and 2 A1 இருந்துட்டார் ஜெயிலில் இருக்கும்போது. இப்போது இந்த 24 கேஸில் ஃபஸ்ட்டு 3 கேஸில் நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம். அந்த கன்விக்ஷனில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிது. தூக்கு தண்டனை அந்த தூக்கு தண்டனை ஹைகோர்ட்டில் கம்யூட் ஆகிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடச்சிது. அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடச்சது 3 குற்றவாளி. ஒரு ஆள் ஓமா இருந்துட்டார் ஜெயிலில். அப்போ இந்த 3 பேர் இன்றைக்கி அந்த கன்விக்ஷன் ஆகிருக்குது. அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட் மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வில் பி தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி. ஸோ வி ஆர் very grateful that the judiciary has taken all the evidences very clearly. And Tamil Nadu police ஒரு என்னோட பெரிய வாழ்த்துக்கள், காங்க்ராச்சுலேஷன்ஸ். தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் 6 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் தமிழ்நாடு போலீஸை அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸு, அந்த பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பழைய ரெக்கார்ட்ஸ், அதான் பழைய எவிடன்ஸஸ், பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி, பழைய விட்னஸஸ், அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை, ஸோ கால்மான் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கணும் கேஸில், அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம்.